2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? பிரபல திரைப்பட தயாரிப்பாளர்கள் தில்ராஜு மற்றும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் ஆகியோர் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடியாக ரெய்டு நடத்தி வருகின்றனர். சமீபத்தில் வெளியான புஷ்பா 2 படம் 1300 கோடி ரூபாயை வசூல் செய்து சாதனை படைத்தது. இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்தின் நவீன் தயாரித்திருந்தார். இதே மைத்ரி நிறுவனம்தான் அஜித்குமார் நடிப்பில் உருவாக்கி வரும் குட் பேட் அக்லி திரைப்படத்தை தயாரித்துள்ளது. விஜய் நடித்த வாரிசு படத்தை தயாரித்த தில்ராஜு பொங்கலுக்கு 2 படங்களை தயாரித்து வெளியிட்டுள்ளார். வெங்கடேஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்த சங்கரா நதிக்கு உஸ்தானு மற்றும் டைரக்டர் ஷங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடித்த கேம் சேஞ்சர் ஆகிய 2 படங்களும் வசூல் வேட்டையாடி வருகின்றன. இந்நிலையில் தில்ராஜு மற்றும் நவீன் தொடர்புடைய 28 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். பஞ்சாரா ஹில்ஸ், ஜூப்ளி ஹில்ஸ் என சோதனை நடக்கும் 28 இடங்களும் ஹைதராபாத்தில்தான் உள்ளன. தில்ராஜு, அவரது தொழில் பார்ட்னர் சிரீஷ், தில்ராஜுவின் மகள் ஹன்ஷிதா ரெட்டி ஆகியோரது வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடக்கிறது. அதேபோல மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பாளர் நவீன், சிஇஓ செரி ஆகியோரது வீடுகள், அலுவலகங்களிலும் வருமான வரி அதிகாரிகள் சோதனை நடத்துகின்றனர். பிரபல பின்னணி பாடகி சுனிதாவின் கணவர் ராம் வீட்டிலும் சோதனை நடக்கிறது. தில்ராஜு மற்றும் நவீன் வரி ஏய்ப்பில் ஈடுபடுவதாக வந்த புகார்களை தொடர்ந்து வருமான வரித்துறையினர் 55 குழுக்களாக பிரிந்து ஒரே நேரத்தில் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சோதனை ஓரிரு நாளுக்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகுதான் என்னென்ன சிக்கியது என்ற விவரங்கள் தெரியவரும் என வருமான வரித்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. பிரபல தயாரிப்பாளர்களின் வீடுகளில் நடந்து வரும் ஐடி ரெய்டால் தெலுங்கு திரையுலகில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. தெலுங்கானா திரைப்பட வளர்ச்சிக் கழக தலைவராக சமீபத்தில் தில்ராஜு நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.